நாம நாம எதுக்கு சார் அனாவசியமா வந்துட்டு சண்டை போடுறோம்? அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது சார், அனாவசியமா டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வந்துட்டேன். அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் இதை போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன, இல்லை. அப்புறம் இப்போ கேட்டேன் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்களேன் வரேன் அவங்க. என்ன வேணாம் சார், நீங்கள் பயிற்சிக்கு வேணா வாங்க, பேசுறதுக்கு வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க ஒரு முறையாக அதை சொல்லி கொடுக்குறாங்க, கோவப்போட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் போய் இப்படி குழப்பிட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார், வேண்டாட்டாங்க, அப்படி ஆகிடும். சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமாக நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் சகிப்புத்தன்மையை பற்றியும் சொல்கிறது, இதெல்லாம் ரேடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன கதையை சொல்கிறது தான். இது அவர் ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது, எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்போ கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சவர் அவர். அதனால எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன். அதாவது தலையை சொரிய சொல்லி, எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சொரிங்க, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் அது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பிச்சது. என் தம்பி சின்னம்மா பையன் தான் அங்கே அந்த ஒரு கிளப்பில் செக்ரட்டரி, அந்த டவுன் ஹால்னு ஒன்று. அவன் ஒருத்தர் இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்ன பேச சொன்னான். எவ்வளோ நேரம் பேசணும், நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னா. அப்போ எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நீ உட்காந்துக்கிட்டு தலையை சொல்லி நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டு வந்து உட்காந்துட்டான். பெரியவர்களே தாய்மார்களே என்னதான் உடனே சொல்ல ஆரம்பிச்சான். ஏன்பா நீ முடிச்சு சொல்றியான்னா, இல்லை அரிக்குதுன்னு சொல்றீங்க நீ, அது அது இனிமே பார்த்துக்க ஜாக்கிரதையா இருக்கேன்னா. அப்புறம் ஒரு மணி நேரம் தலையை அரிச்சா கூட பல்ல கடிச்சிட்டே உட்காந்துங்க. அந்த அது மாதிரி அவர்கிட்ட சொன்னது அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப சிரமப்படா, அவர் முடிக்கிறது தெரியாது, எங்கே முடிக்கிறது என்னன்னு ஒன்றும் புரியாது, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் தோழர்களே நீங்கள் எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க, காக்காயை பார்த்து ஒத்துமையை கற்றுங்க, கிளியை பார்த்து அன்பை கற்றுக்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கற்றுக்குங்க அப்படின்னா. அப்போ ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு, நீ நேரத்தை பார்த்து பேச கற்றுக்குங்க. அது மாதிரி வந்தோம், அப்படியே உபதேசம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஆனால் பேச்சு வந்து சொல்லுவாங்க, அது வேடிக்கையாகவே சொல்கிறது உண்டு. ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. சார் நான் எவ்வளோ நேரம் போனது தெரியல, உங்கள் பொறுமை தெரியல, நான் பேசிகிட்டே இருந்துட்டேன், கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம் பேச்சாளர். கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு. ஆனால் ஒருத்தர் கோபமாக எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரையாவது பார்க்க கூடாதா அப்படின்னா. வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான், முதல் நாள் ஆரம்பித்து மறுநாள் முடிகிற வரைக்கும் அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் அந்த சொல்லுவாங்க. அவர் சொன்னது என்னன்னா, இது அந்த காலேஜ்லேருந்து பரிசோதனை, அது ஜோக்கு இல்லை, அது ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில். அதாவது இந்த இவங்க இதில் மாநில கல்லூரியிலேருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார். அவர் மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வானொலியில் வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜிலேருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வந்து சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம், உங்ககிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னாரு. என்ன செய்யணும் சார்னா, உங்களை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும், சோதனை பண்ணணும்னாரு. ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன். மனோதத்துவ பேராசிரியருங்கிறீங்க, என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இல்லை சார், எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம், அதனால் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறது மாதிரி, டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறாங்களா, அது மாதிரி பயிற்சி இது. அதனால் வந்து சரி சார் நான் என்ன பண்ணணும்னு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லணும், யோசிக்காமல் உடனே பதில் சொல்லணும். அதை யோசிச்சா என்னை பற்றி கௌரவமாக என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன், அதாவது மனசில் இருக்கிறது அப்படியே வெளில வராதான். கேள்வி கேட்டு முடித்ததும் டக்குன்னு பதில் சொல்லிடணும். இது ஒரு 10 பேர் கேட்போம், நாங்கள் சொல்லணும்னாரு அந்த பேராசிரியர். சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. அதே மாதிரி 10 பேரும் அவங்க டக்குன்னு படித்தாங்க கேள்வியை, உடனே பதில் சொல்லிட்டேன், எதுவும் யோசிக்காமல் கேட்டுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க 10 பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க. எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட, சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்கள் கேரக்டர் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா,
அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றோம்னா, நீங்க எப்பவும் தோத்து போறதுக்கு தயாரா இருக்கீங்க. தோத்து போக தயாரா இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் உங்க கேரக்டர் அப்படின்னு என்னை பத்தி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க. இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது. அதாவது பிசினஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியா வராது, அந்த பிசினஸும் வீணா போடும். ஏதோ அதிர்ஷ்டவசமா அரசாங்கத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க, இதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க் கிடையாது. அதனால இந்த மனோபாவம் உள்ளவங்க வந்து வேற வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது. அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்றார். அதை அந்த அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னா அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அது அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா, அப்படி பண்ணாதான் அது நல்லது. அதனாலதான் சொல்லுவாங்க என்ன சில இதுல இந்த இந்த மனோபாவத்துல சில வசதி உண்டு. வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தோத்து போறது தான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ இப்போ என் பேரனோட விளையாடி தோத்து போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைகள்கிட்ட, பக்கத்து வீட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோத்து போறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. தோத்து போறது தான் சந்தோஷம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இல்லை, அது வாழ்க்கைங்கிற பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கம்பாங்க. வாழ்க்கைங்கிற பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு கத்துங்க. அதாவது ஒரு ஓட்ட பந்தயம் நடந்துகிட்டு இருந்தான், ஒரு 10 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான். முதல்ல ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்துல. உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டான். விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போட்டான். 3வதா வந்தவன் முதல்ல வந்துட்டான். ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களாம். இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த 3வதா ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த பரிசு கொடுத்தவர், அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான், ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீ தான் ஜெயிச்சிருக்கிற, இதுதான் உண்மையான வெற்றி. நீ தோத்து போறதுதான் உண்மையான வெற்றி, உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம், உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி, அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த விட்டு கொடுத்துக்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான்னு போதனை பண்ணுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்துல பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா, நீ போடா முன்னாடி, விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க, நீ முன்னாடி போனா மெதுவா வரேன்னு சொல்ல மாட்டோம். அது ஓட்டப்பந்தயம்ங்கிறது வேற, வாழ்க்கைங்கிற பந்தயம் வேற. வாழ்க்கை பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு 1995. அப்ப ரேடியோவில் இது மாதிரி சகிப்புத்தன்மையை பத்தி நீ ஒரு இது சொல்லுன்னு சொன்னாங்க. எங்க டைரக்டர் அப்பப்போ சொல்லுவாரு, அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார், இன்னைக்கு இதை பத்தி சொல்லு, இன்னைக்கு அதை பத்தி சொல்லணும். அந்த கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல கதை ஒன்று பண்றது தான். அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறாரு இந்த ரூம்ல டாக்டர் உட்காந்துருக்காரு. வெளியில பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா, அதுல 40 பேர் வந்து உட்காந்துருக்கான். 40 பேரும் டாக்டரை பார்க்கறதுக்கு. 40 பேர் சட்டையும் கட்டி பக்கத்துல வச்சிருக்கான். 40 பேர் வாயிலும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. இது எதுக்கு வந்தான்னு தெரியல, எல்லாரும் தெர்மாமீட்டரோட வரிசையா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு காலண்டர் மாட்டுற ஆணி அடிச்சுனா விரல் நசுங்கி போச்சு அதே தெருவில். சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன், நர்ஸு இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான். இதில் மருந்து நீ 41வது ஆளாக உட்காருன்னு இருக்கு. இல்லையே நான் விரல் தானேன்னு இருக்கான். அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்தான். சட்டையை கேட்டுன்னு இருக்கு, மறுபடியும் விரலை காட்டிடுறான். அதெல்லாம் நீ எங்கே அடிபடுவான்னு சட்டையை கேட்டுன்னு எல்லாரையும் பாருனதும் எல்லாம் கட்டி வச்சுருக்கான். இவனும் கட்டி வச்சுட்டான். வச்சுட்டு வாயை திறந்ததும் தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, நாங்கள் விரல் தானே நசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அவன் விரல் நசிக்கிருக்கான்னு எட்டி பார்க்குறான். அவனுக்குலாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்றான், வாயில மூடிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றான், புரியல. 40 பேர் 40 கதையோட உட்காந்துருக்கான். ஆனா 40 பேர் வாயிலும் தெர்மாமீட்டர், கண்ணு செவந்து இருக்குது, வாய் உப்பி இருக்கு, பதில் சொல்ல முடியல, பேச முடியல, சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. இப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பிச்சான், இந்த 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு தானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறேன்னு தெரியல அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, சட்டையை கேட்ட சொல்றாங்க, இதை நான் சும்மா விட போறதில்ல, உண்டு இல்லைன்னு பார்க்க போறேன்னு சொல்றான். அப்ப இந்த 40வது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், அதை பாருப்பா இது மாதிரிலாம் சத்தம் போடாத,
இதெல்லாம் வந்தால் இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு இது மாதிரி இடத்துல தான் நம்ம சகிப்புத்தன்மையை கற்றுக்கணும். இது மாதிரிலாம் அனாவசியமாக அப்படிலாம் சத்தம் போடாது. கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு மரியாதையாக உட்கார் அப்படின்றான் இந்த 40வது ஆள். அவன்கிட்ட அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோபம் வந்துட்டுது. 41வது ஆள் வரல, நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு இருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவையா? தினப்படி வருவேன் சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, நான் கேட்டு வைப்பேன். தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனது மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போயிடுவேன். இதுல என்ன கெட்டு போயிட்டோம்? எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் நீங்க அதை வளர்த்துக்கலாம். சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது, சிரிக்க கத்துக்கிறது அப்படின்ட்டு. அதனால இன்னும் நேரமும் ரொம்ப ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அது மாதிரி அந்த சொல்லுவாங்க, ஒரு பேச்சாளர் ரொம்ப வேகமா எங்கேயோ போயிட்டு இருந்தாராம், வேகமா வந்துட்டு இருந்தாராம். வரும்பொழுது ஒரு சிங்கம் வழி மறிச்சுதான். நான் உன்னை சாப்பிட போறேன் இருக்கு சிங்கம். ஐயோ நீ என்னை சாப்பிடாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேச போயிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு பசி தான் முக்கியம் இருக்கு சிங்கம். நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அந்த பேச்சாளர். ஐயோ அதை ஏன் கேட்குற, நான் பேச ஆரம்பிச்சேன்னா கேட்குறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன் பார்ப்போன்றது சிங்கம். அங்கேயே ஆரம்பிச்சாரு, பெரியவர்களே தாய்மார்களேன்னாரு. உடனே கரகரன்னு சுத்தி விழுந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுதே. ஆஹா இதுதான் நேரம் நம்ம தப்பிக்கிறதுன்னு மெதுவா பாம்பு மாதிரி நெளிஞ்சு போனாராம். எழுந்திரிச்சு ஓடனா அந்த அதிர்ச்சியில அவன் முடிச்சுக்கிட்டான்னா மயக்கம் தெளிஞ்சிரும்ல, அந்த சிங்கத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதனால மெதுவா நழுவி அப்போ கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போட்டான். ரொம்ப தூரம் ஓடுறான், வேருக்கு ஒழுது மூச்சு வாங்குது. சிங்கம் பின்னாடி துரத்துதா அங்கேயே கிடக்கான்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லை. அவ்வளவு தூரம் ஓடி போட்டான். ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நின்று திரும்பி பார்த்தான். சிங்கம் அப்படியே கிடக்கா. என்னென்ன மூச்சு வாங்குது வேற தொழுது பார்த்தா சிங்கம் அப்படியே கிடக்கு. மயங்க விழுந்தது, எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. இவன் அங்க இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுல நினைச்சுக்கிட்டானா, நல்ல வேளை நம்ம பேசினதை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டானா. அதே நேரம் அந்த சிங்கம் லேசா ஒரு தலையை தூக்கி ஒரு கண்ணால அவனை பார்த்துட்டு இது நினைச்சுக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்மள அப்படின்னு இதை நினைச்சுக்கிட்டு தான். அது எதுக்குன்னா இப்போ உங்களை எல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது. ஏன்னா பசி நேரம் வந்துட்டுது. அதனால இதுக்கு மேலேயும் நீங்க சிங்கமா மாறுற வரைக்கும் உங்க பொறுமையை சோதிக்க கூடாதுங்கிறதுனாலையும் இவரும் விடமாட்டார். இப்படி 4வது தடவை 5வது தடவை கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஒவ்வொரு தடவை எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கை தட்டுங்க. பேராசிரியர் கல்கி ரேடியோவில் பேசியிருக்காரு, சென்னை ரேடியோவில். எப்போ 1938 1938 ஜூலை மாதமாக ஏதோ ரேடியோ ஆரம்பிச்சுது, சென்னை வானொலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்து 6வது நாள் கல்கி பேசியிருக்காரு. அதில் அவர் சொல்லுவார், நீ சொல்கிறத எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லு, தேவைக்கு அதிகமாக வளர்த்தாத, சுவாரஸ்யமாக சொல்லு, அதுதான் சிறுகதைக்கு இலக்கணம்னு பேசியிருக்காரு. நான் அதை போட்டு கேட்டிருக்கேன். அதை பார்த்தா அதில் அவருக்கு ஒரு உதாரணமே கொடுத்துருப்பாரு. அதில் அதாவது சொல்கிறத சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு அவருக்கு தலைப்பு. அந்த பேச்சில் சிறுகதைன்னா என்னன்னா சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதான் சிறுகதைன்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு கல்கி. கதைன்னா என்னன்னா ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அப்படி இருக்கணுமா. ஒரு வரியை படிக்கும் பொழுது அடுத்த வரி என்ன அப்படின்னு நமக்கு ஆர்வத்தை தூண்டணும். அதுதான் கதை அம்சங்கிறது. சிறுன்னா தேவைக்கு அதிகமா வளர்த்தாதே, சிறு கதைன்னா தேவைக்கு அதிகமா ஒரு வார்த்தையை கூட போடாதே அப்படின்னு சொல்லி, அதான் சிறுகதையினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு. சிறுகதை இலக்கணம் என்னன்னா, அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையில இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி வீழ்ந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினார். குப்பன்ட்ட வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, என்னடா சொல்லிருவியா, நான் சொன்னதானே, சொல்லிடுறேன் சாமி எனக்கு தெரியுன்றான். எப்படி சொல்லுவதை என்கிட்ட ஒரு தடவை இங்கே சொல்லி காட்டுன்னு இருக்காரு. அப்ப அந்த அவன் சொன்னான், குப்பை என்ன சாமி, கும்மோனு சாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இதை நான் சொல்லிட்டு போறேன், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா. இதை சொல்லிவிட்டு கல்கி சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் அந்த குப்பனுக்கு தெரிந்திருக்கிறது,
உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு ஒரு கல்கி அப்போ. அது எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்றது, இந்த வேடிக்கையாக சொல்றது, அதெல்லாம் வந்து மனிதர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட ஒரு பிரியத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு கவர்ச்சி அந்த கதையை படிக்கணும்னு தோணும். அப்படிதான். அதனால தான் அந்த விஷயங்களை சேர்த்து சேர்த்து வானொலியிலையும் தொலைக்காட்சியிலும் நாங்கள் உபயோகப்படுத்துறோம். வானொலியிலேயே ரொம்ப, தொலைக்காட்சியிலேயே கூட நிறைய சுவாரஸ்யமான அனுபவம் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். நிறைய வாழ்க்கையிலேயே கூட. இப்போ நான் இது முதல்ல திருநெல்வேலியில் தான் ரேடியோவில் சேர்ந்தேன், திருநெல்வேலி ரேடியோவில். இப்போ போய் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு மைக்கெல்லாம் கொடுத்து எங்கள் டைரக்டர் ஒருத்தர் அனுப்புனார். யாருக்கிட்டன்னா இந்த டனால் தங்கவேலுன்னு ஒரு நடிகர் இருந்தார், கே.ஏ. தங்கவேலுன்னு ஒரு பிரபலமான நகைச்சுவை நடிகர். அவர் இதுக்கு ஒரு பொருள் காட்சியில் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். அப்போ நான் அப்போ தான் புதுசாக போய் வேலையில் சேர்றேன் ரேடியோவில். எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு இது மாதிரி தங்கவேலுங்கிற நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வா, பேட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சார் எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் பழக்கம் ஆனதுக்கப்புறம் போகிறேன், இப்போ வேறு யாரையாவது அனுப்புங்கன்னு. இல்லை அப்புறம் எப்போ தான் கற்றுக்கிறது, நீ போய் கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே மைக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார் கூட. அங்கே போனோம், போய் ரூமில் கேட்டது, வா தம்பி வாழ்க்கை வந்து உட்காருங்க, என்ன செய்யணும் அப்படி இப்படின்னார். அவர் ரொம்ப ஊக்கமாக பேசினார், இந்த பயமுறுத்தலை. என்ன வேணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுவேன், கேளுங்க, என்ன வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னார். அப்போ நான் வழக்கமாக சும்மா சில குறிச்சிட்டு போனேன். முதல் தடவை பேட்டி இல்லை, அதனால எனக்கு பயம். குறிச்சிட்டு முதல் கேள்வி, நீங்கள் முதல் தடவையாக மேடை ஏறினது எப்போ சார், முதல் தடவையாக என்ன வேஷம் போட்டீங்க, எந்த நாடகம் அப்படின்னு கேட்டேன். இப்போ தங்கவேல் சொன்னார், அதை ஏன் கேட்குற தம்பி, முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டானுவோம், அதுவும் வசனமே கொடுக்கல, மற்றவன்லாம் பேசிகிட்டு இருக்கான் மேடையில், எனக்கு ஒரு ஸ்டூலை போட்டு அனுமார் வேஷம் போட்டு உட்கார வச்சுட்டான், நான் பாட்டு உட்காந்துருக்கேன், அவனு பாட்டு பேசிகிட்டு இருக்கான், அவ்வளோதான் எனக்கு ஆக்டிங்கு, அதான் முதல் வேஷம் எனக்கு அனுபவம்னார். அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார் அப்படின்னேன். அதில் என்ன தம்பி கஷ்டம், வசனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஸ்டூலில் உட்காந்துருக்கிறது தானேன்னார். அப்போ நான் கேட்டேன், இல்லை சார், அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா. அப்போதான் அடடே பரவாயில்ல, நீ என்ன மாதிரியே பேசுறியே, பரவாயில்லையே நீ என்ன மாதிரி பேசுறியேன்னு ஒரு உற்சாகம் கொடுத்தா. அதில் ஒரு ஊக்கம் வந்துட்டுது, சரி பரவாயில்ல நம்மளும் வேடிக்கையாக பேசலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் பேட்டியே அப்படி தான். அப்போ அதில் என்ன ஒரு யதார்த்த உண்மை என்னாச்சுன்னா, அது வந்து ஒரு 1977னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, 77 நடந்தது அது. அப்படின்னா இப்போ 30 வருஷம் ஆயிருக்கும். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்ன மாதிரியே பேசுறியே அடடே அப்படின்னாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை என்கிட்ட கொண்டாந்து கடைசியில் விட்டுது. அவர் செத்ததுக்கு அப்புறம், அவர் கடைசியாக ஒரு படத்தில் அவர் நடிச்சுட்டு செத்து விட்டார். அவர் இந்த வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் வாய் அசைக்க தந்தாலும் பேசணும், அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். உடனே என்னை கூப்பிட்டு, நீ அவருக்கு வாய்ஸ் கொடு, டப்பிங் வாய்ஸ் கொடுன்னு அந்த சினிமாக்காரங்க கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பழக்கமே இல்லை சார் சினிமா உலகம்லாம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை அது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் குரல்னு சொல்லி கொண்டு போய் அவர் வாய் அசைக்கிறத போட்டு காட்டி, அதே மாதிரி நீயும் பேசுன்னு சொல்லி பேச விட்டாங்க. முன் அனுபவம் எல்லாமே சினிமாவில் போய் டப்பிங் கொடுத்துட்டு விட்டேன். அது என்ன அப்போ நினச்சி பார்த்தேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியே பேசுறியேன்னு சொன்னார் அவர். இப்போ அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை காலம் கொண்டாந்து விட்டுட்டுதேன்னு நினச்சோம். கடைசியாக அவர் அப்படி பண்ணார். அது இந்த இது பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம், பெரிய மருதுன்னு ஒரு படத்தில் அவருக்கு அது மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி சினிமாவில் சம்மந்தம் எல்லாமே என்னை நடிக்க வச்சுட்டாங்க ஒரு படத்தில். கொண்டு போய் எதுவும் இல்லை, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னீங்கல்ல, அதுதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா, ஒரு நாள் தங்கர் பச்சான் இருக்கார்ல, தங்கர் பச்சான் இவர் கேமராமேன், அவர் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்தார் ஆல் இண்டியா ரேடியோ. அண்ணே வாங்க ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு நடிப்புலாம் வராது சார், எனக்கு சிரிக்கவும் தெரியாது அழவும் தெரியாது, அதனால் என்னை விட்டுருவேன். இல்லை எனக்கு முகத்தில் உணர்ச்சியே காட்ட தெரியாதுன்னு. அவர் தங்கர் பச்சான் சொன்னார், நீ உணர்ச்சியே காட்ட தேவையில்லாத ஒரு வேஷத்துக்கு தான் கூப்பிட்றேன் உன்னை அப்படின்னாரு. அது என்ன வேஷம்னு போய் பார்த்தா ஒரு ஜட்ஜு உட்கார வச்சுட்டார். ஒரு பெரிய அந்த அண்ணா இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் ஒரு இதுதான் முக்கியமான சீன் அந்த படத்துலேயே, நீ தான் வந்து வேஷம், உனக்கு வந்து வேஷமே வேண்டாம், கருப்பு கோட்டு மட்டும் மாட்டினா போகிறோம், வேற வந்து முகம்லாம் அப்படியே இருக்குது, சரியாக இருக்குது, நீ சிரிக்க மாட்டேன், அதனால சரியாக வந்துடும்னு சொல்லி கொண்டு போய் உட்காந்து அப்புறம் படத்தினுடைய கதையை தான் நான் சொன்னேன். சார் எதிரில் யாராவது இருந்தால் எனக்கு பேச்சு வராது, எனக்கு கூச்சமாக இருக்கும், அந்த நடிப்பு சரியாக வராதுன்னா. எதிரில் யாருமே வராது, நான் பார்த்துக்கிறேன், நான் க்ளோஸ் அப் வந்து உன் முகத்தை நானே மறைச்சிக்கிட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போனார். சரி பரவாயில்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சீட்டில் இந்த கருப்பு கோட்டை மட்டும் மாட்டி உட்கார வச்சார். முன்ன பின்ன எனக்கு அனுபவமும் கிடையாது, சினிமான்னா என்னன்னு தெரியாது, நடிப்பும் தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சு எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னல, பார்த்தா அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க எதிரில். ஏன்னா அது கடைசி சீனு, கோர்ட்டு சீனில்
இந்த பொண்ணு கதாநாயகன், அப்போ அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா, வில்லன் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது என்ன அது இப்படி பண்ணிட்டு அப்படின்னா, இல்லை நான் ஒரு துணியை பிடிச்சிக்க சொல்கிறேன், அவங்கள மறைச்சிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. எடுத்து அதை முடித்தாங்க. அது வந்து இது காதலே நிம்மதி, காதலே நிம்மதின்னு ஒரு சினிமா படம் வந்து இல்லை, அதில் இது மாதிரி அனுபவம் எல்லாமே சில வாய்ப்புகள் எதையாவது கொண்டு போய் சிரிக்காமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு கொண்டு போய் அது சில பேருக்கு அந்த வேஷம் பொருத்தம் வேஷமே போட வேண்டியது. ஒருத்தருக்கு பரிசளிப்பு விழா, ஒரு சினிமா இதில் பரிசளிப்பு விழா நடந்துதான். அதில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா அனுமார் வேஷம் போட்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அந்த படத்தில் அனுமார் வேஷம் போட்டவரை மேடைக்கு ஏற்றி அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம். அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது நடிப்பு, வேஷ பொருத்தம்லான்னு சொல்லி. உடனே இவர் சொல்லியிருக்காரு, வேஷத்தை அந்த வாங்கிக்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டவர், இந்த பரிசு வந்து எனக்கு சேர வேண்டியதில்லை, உண்மையிலேயே எனக்கு மேக்கப் போட்டார்ல அவருக்கு தான் இந்த பரிசு நியாயமாக கிடைக்கணும், அவ்வளோ தத்ரூபமாக போட்டிருக்காரு, அதனால் இந்த பரிசுக்கு உரியவர் எனக்கு மேக்கப் போட்டவர், மேக்கப் மேன், அவருக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார். பரிசு கொடுத்துட்டு ஒரு பெருந்தன்மையாக வந்து உட்காந்துட்டார். அப்புறம் அந்த மேக்கப் போட்டவர் வந்து பேசினாராம். அவர் பெருந்தன்மையாக வந்து எனக்கு அந்த அவருக்கு கிடைச்ச பரிசை என்கிட்ட கொடுத்துட்டார், இது உண்மையிலேயே இந்த பரிசு அவருக்கு தான் உரியது, எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிஜமாவே அவருக்கு மேக்கப்பே போடலை, சும்மா ஒரு வாழை மட்டும் ஒட்ட வச்சேன். ஒரு வாழை ஒட்ட வச்சதுக்கு இவ்வளோ பெரிய பரிசான்னு நான். அப்படி சில பேருக்கு மேக்கப் தேவைப்படாது. இப்போ எனக்கு அந்த படத்தில் அதான் மேக்கப்பே போடல, சும்மா ஒரு கருப்பு கோட்டை மாட்டி உட்கார வச்சு பேச விட்டாங்க. இப்படி சில பேருக்கு அந்த மேக்கப் அவசியம் இருக்காது, அந்த முகத்தினுடைய இது அப்படி பண்ணுவாங்க. அப்போ அதனால தான் அந்த நாம் வந்து வாழ்க்கையை வந்து அப்படி இது பண்ணணுங்கிறது வேடிக்கையாக எடுத்துக்கணும், நிறைய இது பண்ணி சிக்கல் உண்டாகும். இந்த ரேடியோவிலையும் அந்தந்த அப்பப்போ அந்த ஏதாவது சில நண்பர்கள் நகைச்சுவை சொல்கிறது எல்லாம் பண்ணிக்கிறது. சொந்த வாழ்க்கையிலேயே நிறைய அது மாதிரி இது பண்ணோம். இப்போ மெட்ராஸில் நான் வந்து இது மாதிரி ஆன்மீக விஷயமாக சொல்லிகிட்டு இருந்ததும், ஒரு அப்போலாம் டிவிக்கு வரல, வானொலியில் மட்டுமே 14 வருஷமாக அந்த இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு என்ன முகம் தெரியாது யாருக்கும், ஆனால் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க, முகம் தெரியாது. அப்போ என்னென்னா வெளியில் யாருன்னு தெரியாது, ஆனால் இன்று ஒரு தகவல் யாரோ பெரிய ஆன்மீக விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னதும் வெளியில் வந்து ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருந்தது. ஒரு ஆட்டோ டிரைவர் அடையாறுலேருந்து என்ன ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்தேன். எங்கே சார் போகணுன்னாரு, இது மாதிரி போங்க அப்படின்ட்டு ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன், அந்த மயிலாப்பூர் பக்கம் போங்கன்னு. அவருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு, இவரை எங்கேயோ இவர் குரலை கேட்டது மாதிரி இருக்க அப்படின்னு அவர் ரேடியோவில் கேட்டிருக்காரு. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்போலாம் டிவியில் வரலன்னா உறுதிப்படுத்திக்கிறதா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. சார் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா, அது இதுன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன். அவர் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். வந்து மயிலாப்பூர் வந்தது, எங்கே நிறுத்தணும் வண்டியேன்னார். ஆட்டோ ஆல் இண்டியா ரேடியோ வாசல்ல நிறுத்தினேன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவர் தான் நம்ம தேடின ஆள் அப்படின்னு. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இறங்கினதும் நான் காசை கொடுத்துட்டு உள்ள போனேன். உள்ள போகிறப்ப சார் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னார். என்னப்பான்னு, இந்த ரேடியோவில் ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு இருக்காரு, அது நீ தானா அப்படின்னா. ஆமாம் நான் தான் அப்படின்னதும் அப்படியே அதிர்ச்சி ஆனது மாதிரி பார்த்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன சார் பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. என்னப்பா இது இல்லை சார், நான் தாடிலாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், தாடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஸ்ட் கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது மாதிரி அந்த முகத்தை பார்க்காதப்ப அந்த அப்படி ஒரு இமேஜை உண்டு பண்ணும். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்துட்டு, ஆல் இண்டியா ரேடியோக்கு வந்து வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நாள் சாயந்தரம் 5 மணிக்கு என் கூட வேலை பார்க்குறவங்களாம், இதில் வந்து கேசினோவில் ஒரு அருமையான இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், வா போய் பார்ப்போம்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நண்பர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், சரின்னு புறப்பட்டு இருக்கேன் சினிமாவுக்கு. அப்போ யாரோ ஒரு அம்மா வந்திருக்குது உன்னை தேடின்னு ரிசப்ஷன்லேருந்து சொல்கிறாங்க. யார் இந்த நேரத்துலனா, ஏதோ வேலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாங்க 2 பேர். அப்புறம் வர சொல்லு அப்படின்னு பார்த்தா, வந்ததும் சார் இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறது யார், நான் தான் அப்படின்னேன். உங்களை தான் சார் பார்க்க வந்தோம் அப்படின்னா. என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சார், நாங்கள் சினிமாவுக்கு புறப்பட்டுருக்கோம் இங்கிலீஷ் படத்துக்கு, நீங்கள் என்னம்மா தப்பாக நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னது. இல்லைம்மா நான் வந்து சொந்தமாக எதுவும் சொல்லலை, பெரியவங்க சொல்கிற கருத்தை வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் என்னையே பெரிய மகானா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னா. இல்லை சார் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணுன்னு, விபூதி பூசி விடுங்க சார், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், விபூதி பூசி விடுங்க சார் அப்படின்னு. விபூதி நானே பூசலியம்மா, எங்கேருந்து கொண்டு வரணும்னா, நானே கொண்டு வந்திருக்கேன் சார் கையோடங்க.
உடனே சரின்னு அது பொத்துன்னு காலில் விழுந்தது. உடனே அவங்ககிட்ட விபூதி வாங்கி பூச்சிட்டு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சது என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ரேடியோவில் வேலை பார்க்குறான், அவன்லாம் என்ன ரொம்ப விஷமத்தனமாக பார்க்குறான். நாங்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமா ரேடியோவில் வேலை பார்க்குறோம், நீ வந்து 5 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு இது பண்ணா. இருக்கட்டப்பா அப்படின்னு அவரும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து சார் உங்கள் ஆசீர்வாதத்தினால கல்யாணம் நிச்சயமாயிட்டுது சார் அப்படின்னுது. ஆஹா, நமக்கு ஏதோ பெரிய அருள் இருக்குன்னு நான் உடனே முடிவு பண்ணிட்டு சரி ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அப்போ கூட சினிமாவுக்கு வந்தவன் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் என்ன சிஷ்யனா சேர்த்துக்கிடாங்கிறான். இப்படி பண்ணிட்டு அப்போ அந்த மாத்திருபூதம்னு ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் இப்போ இல்லை, இந்த மாத்திருபூதம் இந்த டிவிலாம் வருவார், அவர் ரேடியோவுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி அவர் மனோதத்துவ டாக்டர், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து விபூதி பூசி விட்டேன் சார், அதுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது, நான் ஆசீர்வாதம் பண்ணி 1 மாதத்துலேயே கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டுது அப்படின்னா எனக்கு ஏதாவது அருள் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் வேடிக்கையாக சொன்னார், இந்த பார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னா. இல்லை சார், இது வந்து இல்லை, உங்கள் சைக்காலஜியில் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க, இது மாதிரி நான் நடந்ததுன்னு. உடனே அவர் சொன்னார், அது வந்து டாமினோ எஃபெக்ட்னு பேரான். சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேர். அது எப்படின்னா ஒரு செங்கல்ல வச்சு சின்ன பிள்ளையில விளையாடுறது உண்டு, வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு கல்லை தள்ளி விட்டா அது இன்னொரு கல்லில் விழும், அது இன்னொரு கல்லில் விழும். ஒரு புத்தகத்தை கூட அப்படியே செங்குத்தாக நிறுத்தி இப்படி வரிசையாக நிறுத்திடுறது. ஒரு புத்தகத்தை தள்ளி விட்டிங்கன்னா அது அடுத்த புத்தகத்தில் விழும், அடுத்த புத்தகத்தில் அப்படி போயிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவிட்டே இருக்குமா. இது சைக்காலஜியில் டாமினோ எஃபெக்ட்னு பேரான். அது என்னன்னா, நான் ஒரு 10 பேருக்கு விபூதி பூசி விட்றேன்னு வைங்க, விபூதி என்கிட்ட வந்து ஒரு 10 பொண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம்னு. அது எப்படியும் 7-8க்கு கல்யாணம் ஆகிடும், நான் விபூதி பூசினாலும் பூசலைன்னாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க என்னன்னா அந்த மாப்பிள்ளை தேடுற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதமே வாங்க வர்றாங்க. அது வந்து பிறந்த குழந்தையே தூக்கிட்டு வந்து காலில் போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா கூட இப்போ சொல்கிறது இல்லை யாரும். அவங்களே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. நீ அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது 10ல் ஒரு 8 பேருக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும், அவங்கள தேடி பிடிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ரேடியோவில் ஒருத்தர் இன்னொரு தகவல் சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட விபூதி பூசிக்கிட்டா உடனே கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு புத்தகம் இன்னொரு புத்தகத்தில் விழுறது மாதிரி, அது டாமினோ எஃபெக்ட். அதாவது இந்த 8 பேரும் இன்னொரு 10 பேர்கிட்ட 80 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கு அப்படின்னு. இது இப்படி பரவி போகுது. பரவிட்டு நிறைய பேர் 8 பேர் அந்த இடத்துல 80 பேர் தேடிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது பாருங்க, 2 பேர் கல்யாணம் ஆகல அல்லது டிலே ஆகுதுன்னு வைங்க, அவங்க உடனே என்னை பற்றி தப்பு பிரச்சாரம் பண்ணுறது இல்லை, அவர்கிட்ட போனோம் விபூதி பூசிக்கிட்டோம் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது இல்லை, வேற சாமியார் தேட ஆரம்பிச்சிடுறது. இது சரியில்லை, வேற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இந்த கோயிலுக்கு போகலான்னு வேற முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. அவங்க நோக்கம் வந்து கல்யாணம் ஆகணுங்கிறது தான். அதனால இது இந்த டாமினோ எஃபெக்ட் தான் உனக்கு வந்து பண்ணுறது, இதை வந்து உனக்கு அருள் இருக்குன்னு நினச்சிடாத அப்படின்னு மாத்திருபூதம் எனக்கு புத்தி சொல்லிவிட்டு இதை நினச்சிக்கிட்டு நீ ஆசிரமம்லாம் ஆரம்பிக்காதேன்னாரு. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ இந்த சாமியார்கள்லாம் இப்படி தான் உற்பத்தி ஆகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப சுலபமாக இந்த டாமினோ எஃபெக்ட் தான் இந்த சாமியார்களுக்கு கூட்டம் சேருது. அது அவங்க அந்த சைக்காலஜியில் அது அப்படி தான் அதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்துடும். என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை அந்த ரேடியோவில் இமேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி எல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அப்படி அது மாதிரி வேடிக்கைகள் நடக்கும் அதில். அதனால் அந்த இது சொல்லும்போது இப்போ விவசாய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கும், இந்த இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. அதனால் விவசாயத்துலேயும் நாங்கள் வந்து எதையாவது வேடிக்கை கலந்து விட்டுறது. இப்போ கோழி பண்ணை வளர்க்குறத பற்றி பேசுவோம், கோழி பண்ணை வைக்கிறது எப்படி, எத்தனை கோழி விடணும், எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது வந்து ஒரு இதை ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்கிறது தான் வழக்கம் இந்த ரேடியோவில். அது அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் என்ன பண்ணுறது, போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே. அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்கிட்ட வைத்தியம் கேட்டான். உள்ளூர் சாமியார்கிட்ட இது மாதிரி கோழி பண்ணை ஒரு 1000 கோழியை வச்சு வளர்த்தான், பண்ணையை வச்சு. அதில் பாதி செத்து போச்சு. உடனே என்ன குறைன்னு தெரியலையேன்னு சொல்லி சாமியார்கிட்ட போய் யோசனை கேட்டான். ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு, நீ கோழி பண்ணை வச்சிருக்கியா, அது மேலே கூரை போட்டிருக்கியா ஓடு போட்டிருக்கியா, அந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு, நீ கூரையை மாற்றி சரியாக போடுன்ட்டார். ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றினான். அப்புறமும் பாதி செத்துது.
மறுபடியும் அதே சாமியார்ட்ட போனான், மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான். சரி இந்த செவுருலாம் வந்து செங்கல் செவரா மண்ணு செவரா அப்படின்னா செங்கல் செவரு அப்படின்னா அதான் தப்பு, மண்ணு செவரா மாற்று சரியாக போடும்ட்டான். சரின்ட்டு அதையும் மாற்றினா அப்புறமும் பாதி செத்துது. ஓடி போய் சாமிகிட்டே நின்னான். இப்போ சரிப்பா இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமாக வச்சிருக்கியா வடக்கு முகமாக வச்சிருக்கியானா வடக்க வச்சிருக்கானா அதான் தப்பு, தெற்க மாற்று அப்படின்னா மாற்றிட்டான். மறுபடியும் போய் நின்றுருக்கான். சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு. அப்போ அவர் பொறுமையாக சொன்னாராம் அந்த சாமியார்த்த, பாருப்பா அதாவது சொல்றதுக்கு யோசனை நிறைய இருக்கு என்கிட்ட, சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட, என்ன பண்றது அப்படின்னாராம். இதை வந்து அந்த கோழி பண்ணை வைக்கிற இதுல சொல்லிடுறது, கோழி பண்ணையை பத்தி ரேடியோவில் ஒலி வரும்போது இப்படி ஒரு கதையை உண்டு பண்றது. இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு வேடிக்கைங்கிறது. ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த ஹியூமர் அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்படி நிறைய சொல்லும். வாழ்க்கையில் வந்து எப்படியும் ஒருத்தன் வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கோழி வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார். என்னப்பா கோழி வியாபாரம் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் கோழி தாங்க வித்துக்கிட்டு இருக்கான் அவன். இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன விவரம் இல்லாமல் நீ கோழி வித்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியாக வச்சு விற்க வேண்டாமா அப்படின்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு இருக்கான். சரி இதெல்லாம் எந்த ஒரு கோழி? அப்போ அவன் சொல்லியிருக்கான், கோழி விற்கிறவன், பாருங்க சார் இது எந்த ஊர் கோழின்னு அடையாளம் தெரியாது, அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும், வேற அந்த கோழி எந்த ஒரு கோழிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாதுன்றான். இவரு சிரிச்சாராம். அந்த என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாம இருக்க, கோழின்னா அந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு கோழின்னு, அது தெரியாம கோழி வியாபாரம் பண்ண வந்துட்டே நீ அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெரியுமா சார்ன்றான். எனக்கு தெரியும்டா, அதோ போது பாரு அந்த மூலையில 2, அது வந்து நாமக்கல் கோழி, அதுல ஒரு 2 கூடு, முதுவை பார்த்தாவே தெரியுது. போது பாரு இது சேலத்து கோழி, இதுல ஒரு 2 கூடு எடுத்து வை. போது பாரு கோயம்புத்தூர் கோழி, இது முதுவை பார்த்தா தெரியுது, அதுல ஒரு 3 எடுத்து வை அப்படின்ட்டான். அவன் எடுத்து வச்சுட்டான். அவன் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாரான், இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா, இது கூட தெரியாம வந்து நீ வந்து கோழி விற்க வந்துட்டியே, உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினானா, பார்த்து தெரிஞ்சுக்கோ நீயே பார்த்து தெரிஞ்சுட்டு போ. அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது, அது வந்து இதாகிடும். அதுக்குதான் அந்த இதுவும் சொல்லுவாங்க, கர்வம்ங்கிறது கூடாது, மனிதர்களுக்கு கர்வம் வரக்கூடாது, கர்வம் வந்து தப்பு. ஒரு வெள்ளம் படிச்சுட்டு, அதான் ஒரு பிபிஎஸ்சி படிச்சுட்டு, பிபிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்துட்டுது. வந்தது அங்கே ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்துருக்கிறான். என்னடா விவரம் இல்லாமல் மாடு மேய்க்கிறீங்க, இதெல்லாம் பண்ணைன்னா அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக செய்யணும், அதெல்லாம் சயின்டிஃபிக்காக மாடு மேய்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இன்னமும் இங்கே ஒன்றும் விவரம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களே, இதெல்லாம் நீ தான் அவன் பார்த்துக்கிறியானா? ஆமான்றான். இல்லை உங்கள் ஊரில் இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா, பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா அப்படின்றான். அப்போ அந்த பொடியும் சொன்னானா, சார் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. அதாவது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப அது கொம்பை வந்து எடுத்துருவோம், அதுக்கு முளைக்காது, அது கண்ணுக்குட்டியாக இருக்கிறப்ப கொம்பே முளைக்காது, அதனால கொம்பு இல்லாமல் இருக்கும். 2வது காரணம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று முட்டிக்கும், அதனால அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம், அதனால கொம்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா இது 3வது காரணம். இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதெல்லாம் மாடு இல்லை குதிரை அப்படின்னா. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவன், ஆகா நம்ம வந்து ரொம்ப இதாகிட்டோம், படித்தா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினச்சிட்டோம். படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான், தகவல் அறிவை சேகரிக்கிறது. அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நிறைய அதில் எதையாவது சேர்த்து சொல்கிறது எங்கள் பழக்கம். அப்படி பண்ணுறதுனால தான் அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறத சில சமயம் பேப்பரில் வர்றதை வச்சுக்கிட்டே கூட சில கடுமையான விஷயங்களை கூட வேடிக்கை வந்து மென்மையாக்கி கொடுத்துட்றது உண்டு. நாங்கள் அப்போ இந்த முன்னாடி ஒரு தரம் இந்த அரசியலில் ரொம்ப சூடாக இருந்தது, அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க, விசாரணை நடக்குதுன்னு ரொம்ப கடுமையாக இருந்தது. அந்த நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொரு தகவலில் அப்படியே சொல்லிட்டோம், ஒரு கதை மாதிரி மாற்றி சொல்லியாச்சு. அது சொல்லக்கூடாது, சட்டப்படி சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு கதையாக மாற்றி சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுது. அது என்னென்னா அது ஒரு கதை மாதிரி சொன்னோம். டெல்லியிலேருந்து 2 அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான். கோடீஸ்வரன் அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது, அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு 2 பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் வந்திருக்கான் அமலாக்க பிரிவு அதிகாரிகள். வந்து இவனை பிடிச்சி, டேய் நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், நீ எப்படி பணம் சேர்த்த, எப்படி கோடீஸ்வரன், நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த, திடீர்னு எப்படி பணம் சேர்த்த, அது சொல்லுன்னா அவன் சிரிச்சிருக்கான். இதுக்காகவாது சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க, நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கலை சார், நான் வந்து சரியான வழியில் தான் சேர்த்தேன், பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன் நான்.
பந்தயம் கட்டி எப்படிடா பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா, நான் ஆயிட்டேன் சார் நீங்கள் நம்புங்க. நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டயே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான். விசாரிக்க வந்தவங்ககிட்ட என்னடா பந்தயம் அப்படின்னா, இதை பாருங்க, இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம்ன்றான். 100 ரூபாய் எடுத்து வச்சானா விசாரிக்க வந்து, 100 ரூபாய் இதை ப்ரூவ் பண்றான் அப்படின்னு. அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான். அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சிருக்கான். அதை எடுத்து கடிச்சுட்டான். வந்தவன் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். விசாரிக்க வந்தவன் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது. டேய், அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட உனக்கு விசாரிக்க தெரியல, நீ விளையாடா, நான் கேட்குறேன்னு சொல்லி, டே இப்படிலாம் பண்ணக்கூடாதா, நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு இதுக்காக வந்திருக்கோம், எப்படிடா பணம் சேர்த்த என்கிட்டயாவது சொல்லு அப்படிங்க. நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார், அதனால் நீங்களாவது நம்புங்க, நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்றான். நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம்ப்பா, என்ன என் ஆளை தான் ஏமாத்திவிட்டியே. இல்லை சார், அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு, அதனால தெரியாது, இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது, அதனால ஏமாந்துட்டார். நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது நெஜங்கண்ணு, இது வந்து நெஜங்கண்ணு, பளிங்கு கண்ணு கிடையாது, இதை கடிக்க முடியும் அப்படின்றான். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கட்டினான், தனியா கேட்டு கடிச்சு விட்டான். அதையும் விட்டுட்டு 2 பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க. விசாரிக்க வந்தவன் வந்து, நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போய்கிட்டு இருக்க, அவன்கிட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நாம வந்து அவனை இன்னும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். இதுக்காகவா மெனக்கிட்டு டெல்லியில இருந்து நம்மளை அனுப்புனாங்க. இது சரியா வராதுடா, இனிமே அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத, ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான். எண்ணி பார்த்து சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு, இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு, சரியா போகும், அதனால இப்ப இருக்கிறது சரியா இருக்குன்றாங்க. அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத, நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம், டெல்லிக்குன்னு நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அப்படியே இருங்க சார், சௌக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க, நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார், அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான், எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம், நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு, நம்ம ஆஃபீஸ்லன்னா 30 பேர் இருக்கோம் சார், ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிடு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உன்ன மாதிரி இருக்கிற 30 பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது, ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டுவாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டுவாங்க, இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, இப்போ ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான், ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துருங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும், இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க, எதுக்கு சார் கூப்பிட்டு போறீங்கன்னா, அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார், நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார், இவன் நிற்கிறான், இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இதை பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, நான் நினச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும், உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படிங்கிற. சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், வயசும் ஜாஸ்தி, அதனால் நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன். அங்கேயும் நம்ப முடியாதுரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டோமான்றான். நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா, இருக்கட்டும் சார், நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு, வேண்டாம் சார், அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாற்றி விட்டியடா எங்கள் 2 பேரை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னானா இவன், அது இல்லை சார், உங்கள் அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம், நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது, ஏமாந்து போனார், நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது, அதனால இவர் ஏமாந்து போனார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்பை பற்றின ரகசியமே வேண்டாம், உங்க உடம்பை பற்றின ரகசியம். இவர் அசந்தார், என் உடம்புல என்னடா ரகசியம்னார். ஒன்றும் இல்லை சார், முதுகுல இடுப்பு கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்கு, உங்களுக்கு கருப்பாக ஒரு மச்சம் முதுகுல இடுப்பு கிட்ட இருக்கு அப்படின்னா, அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும், அதனால சுத்தமா இல்லைடா சார், நேற்று வரைக்கும் இல்லை சார், இந்த நிமிஷம் இருக்கு அப்படின்றான். அவரு அசந்து போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சார், இதை ப்ரூவ் பண்றான். இவனும் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சார் கேட்டு காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்து போட்டான்.
மச்சம் இல்லை அவருக்கு. உடனே அந்த பெரியவர் அதிகாரி 200 எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால உங்களை ஏமாத்திட்டான், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான், இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு 200 லாபம்னாரான் பெரியவர். அப்போ இவன் இங்கேருந்து போனோம், இவன் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கான். சார் ஐயா நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு 200 இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 லாபம் சார்ன்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்? அது ஒண்ணும் இல்லை, உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியே சட்டையை கேட்ட வைக்கிறேன். அதனால சரியா போச்சு சார், 2900 கொடுங்க சார்ட்டு வாங்கிட்டான். அவரு அசந்து போய் சாரை கொண்டு போய் பக்கத்து ரூம்ல யாராவது விட்டுட்டு வாங்க, அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார், மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க, தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ட்டாராம். அப்புறம் இதை சொன்ன, இதை பத்திரிகையில செய்தியை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி, இது இராணுவத்தில் வேற மாதிரியான ஒரு ஜோக்கு, அதை கொஞ்சம் மாதிரியா மாற்றி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை ரேடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதும் என்னாச்சு, அந்த ஒரு மந்திரி கிட்ட இருந்து ஒரு பிஏ வந்தார். அப்போ இருந்த மந்திரி அவரு பிஏ என்ன பண்ணுவாருன்னா, அந்த மந்திரி எப்போதும் இந்த இன்னொரு தகவல் கேட்டுட்டு உடனே அவர் பிஏ அனுப்புவார், என்கிட்ட அனுப்பி இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி ஒன்று சொன்னாரு, அதனுடைய காப்பி ஒன்று வாங்கிட்டு வா, இந்த மேடையில் பேசுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமாக வாங்கிக்கிறது வழக்கம். இந்த மாசத்துல தேதியை குறித்து அனுப்புவார், இந்த 8ஆம் தேதி ஒலிபரப்பானது, 10ஆம் தேதி 12ஆம் தேதி, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா, மேடை பேச்சுக்கு எனக்கு வேணும்னு கேட்பாரு. உடனே நாங்களும் அவர் அந்த பிஏ வந்தாருன்னா உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிருவோம். இந்த கதையை சொன்னப்போ வந்துட்டார், இதை உடனே வாங்கிட்டு வான்னு அன்னைக்கு ஆள் வந்தது. உடனே நான் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் நாங்கள் மனசுல நினச்சிக்கிட்டோம், பாருங்க அவரே இதை வாங்கிட்டு போறாரு, சொல்லப்பட்டதே அவரை பற்றி தாங்கிறது தெரியாம அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை வச்சோம். இந்த விஷயத்த நீங்க வானொலியில ஒளிபரப்புறதுக்கு பெரிய சொல்லவே கூடாது, ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அது வானொலியில சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. எங்களுக்கு மெமோ கொடுத்துருவாரு அதிகாரி, அப்படி ஏதாவது தப்பா ஒருத்தரை கேலி பண்ணோம்னா. ஆனா இதை ஒண்ணுமே பண்ண முடியல அவரால், இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமோவும் கொடுக்கல, என்ன திட்டமும் இல்லை, அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை. அது காரணம் என்னன்னா, அதுல உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான். அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்துட்டுதுன்னா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன், அதுதான் அனுபவம், அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அப்படி நிறைய இதை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு கதையை உண்டு பண்ணுறது. கோவப்படம், சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று, அப்புறம் சகிப்புத்தன்மை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்றது வழக்கம். சினம் தவிர்த்தல்னா அந்த வேதாத்திரி மகரிஷி அவங்க அதில் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன, இப்போ நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியினுடைய 95வது பிறந்த நாள் கூப்பிட்டுருந்தாங்க, அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போன ஒரு 10-15 நாள் முன்னாடி. அப்போ எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் கூப்பிட்டார், சார் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி நடத்துகிறோம், வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி, நீ கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், பேசுறதுக்கு வேண்டாம், எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு. இல்லை சார் பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ பேசிட்டு போ அப்படின்னாங்க. சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். இது மாதிரி சினம் தவிர்த்தல்னா எல்லாருக்கும் கோவம் வரும், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி, ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோடு இருக்கார். இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போகிறாரு, சண்டைக்கு போகிறாரு பெரிய மனுஷன். அவன் பதிலுக்கு முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் அடிக்க போகிறாரு, திட்டுறாரு, கண்ணாமண்ணு பயிறாரு, கோவப்படுறாரு. அவனுக்கு கோவமே வரல, இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் தொழிலாளி இவர் பாட்டு திட்டினாரு, அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் பிளேன் வந்தது, அப்புறம் பிளேன் ஏறி இவரும் போயிட்டார். இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார், இதை பாருப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம், கோவப்படப்படாதுன்னு, உனக்கு கோவமே வரலையே, நீ எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க. அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா, நீ பதிலுக்கு உன் முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தே, அது எப்படி உனக்கு கோவமே வரலையான்னார்.
இப்போ அவன் சொன்னான் அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வரத்தான் செய்யும், அது அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். உனக்கு கோவம் வந்ததா அவர் திட்டும் பொழுது அப்படின்னா, வந்தது சார், எனக்கு கோவம் வந்தது, முகத்துல தெரியலையே அப்படின்னா, அது தெரியாது சார் அப்படின்றான். இப்போ எப்படி அதை சமாளிச்சா, எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்லை சார், அந்த அந்த பிரயாணி அவர் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு.